ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். எந்த காரியம் நம்மளுக்கு நேர்ந்தாலும் தேவன் நன்மைகளை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். எல்லா தீமையும் நன்மையாக மாற்றுகிறவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை வழிநடத்தி செல்வார். யோபு 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு? நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதினால் திடனாய் இருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். நம்பிக்கை இருக்கிறபடியால் திடனாய் இருப்பீர் அப்படின்னு யோபு சொல்கிறார். நம்பிக்கை என்பது நம்மளுக்குள்ளாக இருக்கிற பலனாக இருக்கிறது. அதுதான் நம்மளை பலப்படுத்துகிறது இல்லை பலவீனப்படுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்குது, யார் மேலே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் தேவனை சார்ந்திருக்காமல் இருக்கிறவர்களுக்கும் நம்பிக்கை என்பது வித்தியாசமான அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற நம்பிக்கை ஒரு உறுதியை சொல்லுகிறது கிடையாது. நல்லதே நடக்கும் அப்படின்றதை எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நல்லவர் அப்படின்றது தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எது நேர்ந்தாலும் எது நேராமல் போனாலுமே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் நல்லதே நம்மளுக்கு நடக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் தேவனுடைய தன்மையை சார்ந்தது நம்முடைய நம்பிக்கை. ஒருவேளை கரண்ட் சிச்சுவேஷன், இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது போல தெரியலாம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கே போயிட்டு இருக்கோம்னு தெரியாதது போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் எல்லாம் வல்லவர் அப்படின்றத உறுதியாக நம்பி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கைக்குரிய பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா நோவாவை எடுத்துட்டோம்னா, நோவா வெள்ளம் வரும் அப்படின்றத நம்பினான், தேவனுடைய வார்த்தையை நம்பினான். அதே போல் வெள்ளம் வந்தது, அவன் பேழைக்குள்ளாக காக்கப்பட்டான். இதில் எது நோவாவுடைய நம்பிக்கை அப்படின்னா, வெள்ளம் வரப்போகிறது அப்படின்றது அவனுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த வெள்ளத்தின் நடுவிலையும் நான் காப்பாற்றப்படுவேன், இந்த பேழைக்குள்ளாக கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்ன்றது அவன் கர்த்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த வெள்ளத்தினால வந்த தண்ணீரெல்லாம் வற்றுற வரைக்கும் அந்த பேழைக்குள்ளே இருந்த நாற்றத்தில் அந்த மற்ற மிருகங்களோடு தான் அவன் வாழ வேண்டியது இருந்துச்சு. அந்த லைஃப் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஸ்மெல்லு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் அவனுடைய நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னா, தேவன் மேலே இருந்ததுனால வெளியிலெல்லாம் புயலும் மழையும் இருந்தாலும் அவன் காக்கப்பட்டு கொண்டிருந்தான், அவன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தான். காரணம் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், புயல் அலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தாலுமே உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை வழிநடத்தி செல்லுவார். எல்லா அலைகளையும் புயலையும் தாண்டின ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்க்கை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையினால் ஆண்டவர் உங்களை நிறைக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நல்லவர் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாயிருக்கட்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக சூழ்நிலையை பார்த்து நீங்கள் வருந்த மாட்டீர்கள், சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். அதையும் தாண்டி கர்த்தருடைய வல்லமையின் மேலே உங்கள் நம்பிக்கை இருந்து அதில் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள்.